நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு திகில், திரில்லும் கலந்த உண்மை, புத்திசாலித்தனம், விளைவுகள், இந்த மூன்றையும் சோதிக்கும் ஒரு புதிய பயணத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இருளால் மூடப்பட்ட சுடுகாட்டின் நடுவே ஒரு உருவம் தனியாக நடந்து கொண்டே இருந்தான். விக்ரமாதித்தன், எதுவானாலும் என் கடமை நிச்சயம் நிறைவேறும் என்று உறுதியோடு மீண்டும் அந்த பழைய புளிய மரத்தை நோக்கி சென்றார். அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தை அவர் தோளில் எடுத்த நொடியில் அது உயிர் பெற்று குறும்பு கலந்த சிரிப்புடன் வேதாளமாக மாறியது. மன்னா, இன்னொரு கதைக்கு தயார்தானே என்று வேதாளத்தின் குரல் இருளையே அதிர வைத்தது. ஒரு காலத்தில் வைசாலி என்ற நாட்டை சந்திரதரன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு விஷயத்துக்காகவே பிரசித்தி. யாராக இருந்தாலும் உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்லாதவன். ஒரு நாள் மிகவும் முதிய ஒரு பிராமணன் அரண்மனைக்கு வந்தான். அவனுடன் 2 இளம் பிள்ளைகள். இருவருமே பார்வையற்றவர்கள். கைகளை கூப்பி குரல் நடுங்க அவன் சொன்னான், மன்னா, பசி என் வீட்டை ஆட்சி செய்கிறது. ஒரு சிறு தொழில் தொடங்க சில பொன் நாணயங்கள் வேண்டுமாம். மன்னன் மனம் கரைந்தது. ஆனா சற்று யோசித்தான். நீ திரும்பி வந்து பொன் கொடுப்பாய்னு என்ன நிச்சயம்? அதற்கு அந்த பிராமணன் சிறு சிரிப்புடன் சொன்னான், மன்னா, என் பிள்ளைகளே, உத்தரவாதம். மன்னன் சிரித்தான். கண் பார்வை இல்லாத பிள்ளைகளா? அப்பா அமைதியாக பதில் சொன்னான், கண் இல்ல, ஆனா அறிவு இருக்கு. மன்னன் ஆர்வமடைந்தான். அந்த நாளே ஒரு குதிரை வியாபாரி அழகான குதிரையுடன் வந்தான். மன்னன் மூத்த பிள்ளையை அழைத்தான். அவன் குதிரையைத் தொட்டு முகர்ந்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் சொன்னான், மன்னா, இந்த குதிரை மனசு நிலை இல்லாதது. யார் ஏறினாலும் தூக்கி வீசும். சோதனை செய்தார்கள். அடுத்த நொடியே குதிரை குதித்து சவாரியை காற்றில் பறக்கவிட்டது. அரண்மனை முழுக்க ஆச்சரியம். மன்னன் மூத்த பிள்ளைக்கு பரிசளித்தான். சில நாள்கள் கழித்து மன்னன் ஒரு பெரிய வைரத்தை வாங்க நினைத்தான். இந்த முறை இளைய பிள்ளை அழைக்கப்பட்டான். அவன் அந்த கல்லை பிடித்த உடனே உடல் நடுங்கியது. மன்னா, இந்த கல் சாபம் பட்டது. முன்னால் வைத்தவர்கள் எல்லாம் அழிந்திருக்கிறாங்க. வியாபாரி தலை குனிந்தான். உண்மைதான் அது. மன்னன் அந்த வைரத்தை விட்டு வேறு கல்லை வாங்கினான். இளைய பிள்ளையும் பரிசு பெற்றான். 1 வருடம் கடந்தது. பிராமணன் பொன் நாணயங்களுடன் திரும்பி வந்தான். மன்னன் சிரித்தபடி கேட்டான், உன் பிள்ளைகள் மாதிரி உனக்கும் ஏதாவது திறன் இருக்கா? பிராமணன் மன்னனின் கையை பிடித்து கண்களை மூடினான். மன்னா, நீ பெரிய அரசன். ஆனா உன் தந்தை ஒரு காலத்தில் திருடனாக இருந்தார். அரண்மனை முழுக்க மூச்சு அடங்கியது. மன்னனின் முகம் கோபத்தில் சிவந்தது. என் தந்தையை இப்படி பொதுவெளியில் அவமதிக்கிறாயா? உடனே மரண உத்தரவு. உண்மைதான். ஆனா சொல்லிய விதம் உயிரை பறித்தது. கதை முடிந்ததும் வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி சிரித்தபடி கேட்டது, மன்னா, இந்த மூவரின் மரணத்துக்கு யார் காரணம்? சிறிது நேரம் அமைதி. பின் விக்ரமாதித்தன் சொன்னான், உண்மை சொல்வது தவறல்ல. ஆனா எப்போது, எப்படி சொல்றோம், அதுதான் புத்திசாலித்தனம். இந்த முடிவுக்கு பிராமணனே காரணம். அடுத்த நொடியே வேதாளம் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. வேதாளம் சிரித்தபடி வானத்தில் பறந்து கொண்டே சொன்னது, மன்னா, நீ இதையும் சரியாக கண்டுபிடிச்சிட்டே. இப்போ நான் மீண்டும் அந்த புளிய மரத்துக்கு போறேன். அது பின்னால் திரும்பவே இல்லை. இரவை கிழித்து அதன் சிரிப்பு ஒலித்தது. ஆனா விக்ரமாதித்தன் ஒரு நொடியும் சோர்வடையவில்லை. என்னால கடமை பூர்த்தி செய்ய முடியும் என்ற உறுதியோடு மீண்டும் அந்த மரத்தை நோக்கி அமைதியாக நடந்து சென்றார். இப்படியே மன்னன் மற்றும் வேதாளத்தின் சோதனை தொடர்கிறது. நண்பர்களே, இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த எபிசோடுல வேதாளம் இன்னொரு அதிர்ச்சி புதிரோடு திரும்ப போகுது. அதுவரைக்கும் சிந்தியுங்கள், புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.